அண்மை செய்தி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த பகுதியில் ரவுடிகளை பிடிப்பதற்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த குள்ளம்பாளையத்தில் ரவுடிகளை பிடிப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. கொலை உட்பட 18 வழக்குகள் தொடர்புடைய சிவசுப்பிரமணி உள்ளிட்டோரை பிடிக்க துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், விவரம். அதாவது ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அடுத்து இருக்கக்கூடிய குள்ளம்பாளையம் பகுதியில பல்வேறு வழக்குகளை தொடர்புடைய இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியம் உட்பட 4 பெரும் குற்றவாளிகள் பதுங்கி இருப்பதாக திருநெல்வேலி தனிப்பிரிவு காவலர்களுக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அவர்கள் தற்போது நேற்று வந்து அந்த பகுதியில தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த ஒரு வீட்டிற்குள் அந்த முக்கிய குற்றவாளி என சொல்லப்படக்கூடிய சிவசுப்பிரமணியம் என்பவர் பதுங்கி இருப்பதை தெரிந்து உதவி ஆய்வாளர் ஆண்டோ என்பவர் அவரை பிடிப்பதற்காக வீட்டுக்கு போய் செல்ல முயற்சித்துள்ளார். அப்போது அங்கு பதுங்கியிருந்த சிவசுப்பிரமணி அறிவாளால் தாக்க முயற்சித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் தன்னுடன் இருக்கக்கூடிய சக காவலர்களை காப்பாற்றிக் கொள்ளவும் தன்னிடம் இருந்த பிஸ்டலால் ஒரு ரவுண்ட் சுட்டிருக்கிறார். ஆனால் இந்த தாக்குதலில் இரு தரப்பினர்களுக்கும் இடையே எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் இருவருமே காயமின்றி தப்பித்திருக்கின்றனர். இருப்பினும் குற்றவாளிகள் சிவசுப்பிரமணியம் உட்பட 4 குற்றவாளிகளும் அங்கிருந்து தப்பித்திருக்கின்றனர். இது குறித்து உதவி ஆய்வாளர் ஆண்டோ அளித்த புகாரின் பேரில் பெருந்துறை காவல்துறையினர் சம்பவ இடத்துல விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றவாளியை பிடிப்பதற்காக இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் என்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரியான சம்பவம் என்பது ஈரோடு மாவட்டத்துல இப்போது வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் நடந்திருக்கு. இதனால மக்கள் மத்தியிலும் கொஞ்சம் அச்சம் இருக்குது. பெரும்பாலான வீடுகள் அப்பகுதியில் இல்லாத காரணத்தினால பெருமளவு இந்த செய்தி வந்து வெளியே பரவாம இருந்திருக்குது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த குள்ளப்பாளையத்தில் ரவுடிகளை பிடிப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் மேலும் அறிவாளால் தாக்கியதில் காவலர் உட்பட காயமடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து 4 பேரை போலீஸ் தேடி வந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.